ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனுடைய மதராசி தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு கேங் 6 கார்கோ ட்ரக்ஸோட இல்லீகல் கன்ஸோட தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராவாங்க. அவங்களோட மோட்டிவே வந்து தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் கன் கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மொத்த கன்ஸையும் விற்று காசு ஆக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அந்த கேங் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட NIA அந்த ஒரு டீம் வந்து எப்படியாச்சும் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால முடியாது. அந்த 6 ட்ரக்கில் 5 ட்ரக்கை வந்து தமிழ்நாட்டுக்கு என்ட்ரு ஆகிடும். அந்த ஒரு ட்ரக்கை வந்து பிடிச்சிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 5 ட்ரக்கும் வந்து எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் NIA டீம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ NIAக்கும் வில்லன் டீமான அவங்க 2 பேருக்கும் நடுப்புல ஒரு இது ஒன்று உருவாகும். அது போட்டி, எப்படியாச்சும் அந்த ட்ரக்ஸு இருக்கிற கன்ஸ் எல்லாம் விற்றுணும் அப்படின்ற வில்லன் கேங் எப்படியாச்சும் அந்த மொத்த கன்ஸையும் பிடிச்சிடணும் அப்படின்ற NIA டீம், அதாவது பிஜி மேனன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த கிளாஷில் ஹீரோவும் ஹீரோனியும் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ NIA வில்லனுக்கான அந்த ஒரு போட்டி ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற போட்டியாக மாறும். ஸோ அது எதனால் மாறிச்சு, அதில் யார் ஜெயித்தாங்க, அந்த கன்ஸை என்ன பண்ணாங்க, லாஸ்ட்டுக்கு இந்த இந்த ஒரு ஸ்டோரி எப்படி போய் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கான எல்லா ஒரு இதுவும் தான் இந்த மதராசி ஃபுல் மூவி. எனக்கு வந்து இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான். ஏன்னா இந்த படத்தில் வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். ஐ மீன் காமெடி இருக்காது, பட் எமோஷன், சாங்கு, ஃபைட்டு அப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் தான் வந்து இந்த மதராசி. முதல்ல இந்த படத்தில் சில விஷயங்கள் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லவ் போர்ஷன் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இந்த படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இந்த படத்துக்கு ஃபைட்டை கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆனது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ருக்மிணி அவங்களுடைய கேரக்டர் ரைட்டிங் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அவங்களுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய வில்லன் வித்யுத் ஜமால், ஸோ அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக இவருக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்கும் செகண்ட் ஹாஃபில், ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்டைலிஷாக அவ்வளோ சூப்பராக அந்த சீன் இருந்துச்சு, அந்த ஒரு ஃபைட் சீன். அதை தாண்டி ஷபீர், பிஜு மேனன், விக்ராந்த் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ விக்ராந்த் வந்து இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்துக்கலாம், அவ்வளோ பெரிய கேரக்டர் இல்லை, பட் அவருக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத். இந்த படத்துடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஆல்பமில் வந்து ஒரே ஒரு ட்ராக் வந்து இந்த படத்தில் வரல. ஸோ அது என்னன்னா வந்து மதராசி ஃப்ளோ அப்படின்ற ஒரு ட்ராக்கு.
ஒரு சின்ன ஒரு தீம் மியூசிக் மாதிரி அது இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக்கு. ஸோ அது வந்து இந்த படத்தில் வரவே இல்லை. ஸோ அது வந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். அண்டு இந்த படத்துடைய மெயின் ஒரு விஷயம் சொல்லணுன்னா எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர அந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. முக்கியமாக வந்து லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஸோ லாஜிக் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ட்ராமா ஆக்ஷன் ஃபிலிமை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மதராசி படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன நிறைய பெரிய படங்கள், அதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்த படங்கள் எதுவுமே வந்து ஹிட் ஆகல. பெரிய பெரிய டேரக்டர்ஸ் படங்கள் எதுவுமே கூட ஹிட் ஆகல. பட் இந்த மதராசி படம் வந்து அவ்வளோ சூப்பராக, ஐ மீன் சொல்லணும்னா ஒரு ஏஆர் முருகதாஸுடைய துப்பாக்கி கத்தி அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டாக இந்த படம் அமையுமான்னு கேட்டால் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக இந்த படம் கண்டிப்பாக பெரிய அளவில் வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் ரிவ்யூஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அபோவ் ஆவரேஜ் தான். ஸோ துப்பாக்கி கத்தி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவோட இந்த படம் எனக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா அது வந்து ரைட்டிங் வைஸாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து ரைட்டிங் வைஸாக ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான். பட் ஏதோ சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இன்னுமே ஸ்க்ரீன் பிளேல இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் சிவகார்த்திகேயன் அவருடைய அந்த ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ விஜய்க்கு அப்புறம் ஒரு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோனா அது சிவகார்த்திகேயன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படமே போதும் இன்னும் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான் வந்து இந்த மதராசி. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம். அதுவும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் லவ் போர்ஷன், சிவகார்த்திகேயன் ஆக்டிங், வித்யுத் ஜமால் அவருடைய அந்த ஸ்டைலிஷான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அனிருத்தன் சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். பட் எனக்கு மைனஸ்ன்னு சொல்லணும்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். பட் அங்கங்கே கொஞ்சம் லேக் அப்படின்றது ஃபீல் ஆகும். முக்கியமாக வந்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்டர்வல் போர்ஷன் அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸாக இந்த படத்தை முடித்த விதமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நேற்று தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. எங்கள் ஊரில் திருப்பதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதாவது தெலுங்கு வெர்ஷன் அதுதான் வந்து ரிலீஸ் ஆச்சு. தமிழ் வெர்ஷன் ரிலீஸே ஆகலை. நேற்று தான் வந்து காலையில் திருப்பதிலேருந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சூலூர்பேட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு போனேன் இந்த படம் பார்க்கணுன்னுட்டு. ஏன்னா வந்து சூலூர்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எபிக் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்தியாவிலே எபிக் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் இருக்கிற ஸ்க்ரீனில் அந்த சூலூர்பேட்டை இருக்குல்ல அந்த ஒரு தியேட்டரில் தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ எனக்கு என்னவோ இந்த மதராசி படம் ஒரு முருகதாஸ் அவருக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் போய் பார்க்கலாம், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம் என் படத்தை போய் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்த்துட்டு முடிஞ்சு வரப்போ ஐ ஃபீல் ஓகே, ஹாப்பி. ஸோ நான் வந்து துப்பாக்கி கத்தி அளவுக்கு எதிர்பார்த்து ஒன்றும் போகலாம் இந்த படத்துக்கு. ஓவராலாக
அவருடைய ப்ரீவியஸ் தமிழ் ஃபிலிம் தர்பாவோட நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். தர்பாரை விட இந்த படம் பல மடங்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம் இந்த மதராசி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருந்தா எந்த தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு நேற்று வந்து சூலூர்பேட்டையில் மார்னிங் 7:45 அந்த ஷோ தான் புக் பண்ணேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன இஷ்யூ வந்தாச்சு. என்னன்னா லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. அதாவது தமிழ்நாட்டில் 9 o'clock தான் வந்து ஷோஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஆந்திரா இருந்ததுனால வந்து அங்கேயுமே வந்து 9 தான் ஷோஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதெல்லாம் பேசி எப்படியோ வந்து 8:30க்கே லைசன்ஸை வந்து வாங்கிட்டாங்க. 7:45க்கு ஸ்டார்ட் பண்ணுற ஷோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 minutes டிலே ஆகி 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அந்த 8:30க்குமே வந்து நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நாங்கள் பார்த்தேன். சூலூர்பேட்டையில் ஆந்திராவில் இருக்கிற ஒரு தேட்டரில் அவ்வளோ கூட்டம், அதுவும் வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, சிவகார்த்திகேயன் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் க்ரௌடு வந்து அதுவுமே ரொம்பவே அதிகம். ஸோ அவங்கள வந்து இந்த படம் கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம் அப்படிது எனக்கு ஒரு இது. அண்டு இன்னும் நேற்று இன்னைக்கு நாளைக்கு 3 நாளுமே வசதியாக லீவ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ண போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக உறுதி சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது? அமரன் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் வந்து தாண்டுமா தாண்டாதா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு தாண்டதுக்கான வாய்ப்பு 50-50% தான். ஒன்று தாண்டலாம், இல்லை தாண்டாமல் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமரன் படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. பட் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். பட்டு ஓவராலாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அபவ் ஆவரேஜான ஃபிலிம் தான். ஆனால் ஒன் டைம் தேட்டரில் பார்க்க செம்ம ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான் இந்த மதராசி. அண்ட் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். அண்ட் அதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த மதராசி படத்துக்கு வேணும்னே சில நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து பரப்புகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் சில சூர்யா ஃபேன்ஸ். நான் ஏன் பர்டிகுலராக சூர்யா ஃபேன்ஸ் சொல்கிறேன்னா, ஸோ நான் நேற்று நிறையாவே பார்த்துட்ருக்கேன். வேணும்னே வந்து வேணும்னே அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, நெகட்டிவாக ட்ரோல் பண்ணி மாதிரி ஃபோட்டோஸோ வீடியோஸோ போடுறது பார்க்குறேன். ஸோ ஒரு படம் நல்லா இல்லாத பட்சத்தில் அந்த படத்தை எவ்வளோ வேணால் ட்ரோல் பண்ணலாம், அடிக்கலாம். பட் அந்த படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த படத்துக்கு ட்ரோல் பண்ணதோ இல்லைன்னா வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதோ வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு படத்தில் சில விஷயங்கள் நல்லா இல்லாமல் போகலாம், அது வேணால் எடுத்து சொல்லலாம். பட் மொத்த படத்தையுமே போட்டு அடிக்கிறதுன்னு வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுட்டு அதோடு விட்டுருங்க. அந்த படத்தை வந்து ரொம்ப அடித்து டேமேஜ் பண்ண வேணாம். இன்னும் சொல்லப்போனால் வேணும்னே இந்த படத்தை அடித்து காலி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க சோஷியல் மீடியாவில். பட்டு சிவகார்த்திகேயனுக்கு வந்து விஜய்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோஸ்லேயே ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக விரும்பி பார்க்குற ஒரு ஹீரோன்னா அது சிவகார்த்திகேயன் தான். என்ன தான் ஆன்லைனில் சோஷியல் மீடியாஸில் வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் பரப்புனாலும் அது வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக இந்த படத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. அதை தான் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் லாஸ்ட்டில். ஸோ அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து செக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.